இந்த பக்கம் முழுக்க பசங்க, இந்த பக்கம் முழுக்க பொண்ணுங்க. ஸோ ஒரு இளமையான நீ அப்படின்னு மட்டும் தெரியுது. ஆனா அதுல ஒரு செக்மெண்ட் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸை பேம்பர் பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரி வாங்க. அதை பெண்கள் ரசிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. பெண்களும் ரசிக்கத்தான் செய்யறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஆனா அதே நேரத்துல அதிக அக்கறை காட்டும் பாய்ஸ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. பசங்க மீது பிரியமும் அன்பும் கூடுதலாக இருந்தாலும் கூட கொஞ்சம் நச்சரிப்பா இருக்கு, இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் இருக்காங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். ப்ரொடெக்டிவா இருக்கக்கூடிய பசங்க கொஞ்சம் எரிச்சல் படுத்துகிறார்கள். எனக்கு பிடிக்கவில்லைன்னு சொல்ல ஒரு பேர் இருக்கு, சிம்ப் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி ஓகே, எந்த பக்கத்துல இருந்து பேசலாம்? பசங்கிட்ட இருந்து போமா? இதாண்டா, இதுக்கு தாண்டா சிம்புங்கிறாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. லேடிஸ் முதல்ல, லேடிஸ் ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அவங்க பேசட்டும், அப்புறமா நாங்க பேசுறோம். யா 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 இந்த சின்ன விஷயம் கூட நான் அந்த பெண்ணை செய்ய விட மாட்டேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்து மோஸ்டா தனியா டிராவல் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன். இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரளுவாங்க. ஸோ கூட வந்துட்டு நாங்க போவோம். சரி, இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல அவங்க தனியா தான் போனா என்ன? தனியா எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. இப்போ 2 சீட்டும் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் நான் போறேன் கூட ஜன்னல் சீட்ல தான் அவங்களை உட்காரிச்சு அதுக்கப்புறம் தான் நான் உட்காருவேன். பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளைக்கு என்ன வேலை? எதிரியா உங்களுக்கு வர தனியா சொல்லணுமா? எதிர்த்து போய் உட்காரு. அந்த பொண்ணு உட்காந்துருக்கு, பக்கத்துல ஒரு பையன் உட்காந்துருக்காரு. என்ன தப்பு? இல்ல தப்பு இல்ல, அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் சார். தொட நடுங்கும், உன் கால் உன் பேச்சு கேட்காம தடுமாறும். ஒரு பையன் இயல்பா நின்னுட்டே இருக்கான், ஒரு சீட் இருக்கு, கேஷுவலா உட்கார்றான். அது அப்ஜெக்ட் சார் எல்லாம் ஒரு பயம் தான் சார். என்ன பயம்? பின்ன என்னையா பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளை உட்காரலாமா? நீ யாரு? ஆம்பளை தான். நீ மட்டும் உட்கார்ந்திருக்க. ஏன் முட்டாடி பக்கத்துல நான் உட்காராம இன்னொருத்தனை உட்கார வச்சா அடுத்த ஸ்டாப் போறதுக்குள்ள கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. காலம் மாறி போச்சு இல்ல சார். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. நார்மலா இப்போ பஸ்ல உட்காந்து போகும்போது கை தவறி மேல படுறது. ஏன்னாச்சுன்னா கம்முன்னு இருக்கலாம், இல்ல கையா போடலாம்ல. ஒரு பஸ்ல ஒரு பெண் பக்கத்துல உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுங்க தம்பி, உங்க கை தவறி அந்த பொண்ணு மேல படுமா? நான் பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். என்ன கேக்குறேன், எப்ப பார்த்தாலும் உங்க ஃப்ரெண்டோட பக்கத்துல உட்கார ஒருத்தன் தவறான ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நான் பொதுவா தானே சொன்னேன். பொதுவா சொல்றது பொது இடத்துல ஏன் சொல்ற? உன் ஃப்ரெண்ட் எப்ப பஸ் ஏற ஆரம்பிச்சுச்சோ அந்த காலத்துல இருந்து பஸ் ஏத்தி அவங்க அப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்கார்ல, அவரு உங்களை தப்பா நினைச்சாருன்னா? ஐயோ, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. காலம் மாறி போச்சு. இந்த பையன் பேசுற மாதிரி பேசுறான், அம்மா புள்ள மேல டப்புன்னு இடிச்சு விட்டான் அப்படின்னு, அல்லது பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அப்படின்னு அவர் யோசிப்பார்ல. எங்கடா இந்த ஏரியால தான் இங்க இருக்கான், அவன் மட்டும் என் கல்ல மாட்டல. அவர் எப்படி உங்களை அலோவ் பண்றாரு? ஓகேப்பா நீ கொண்டாந்து வீட்டுல விட்டுன்னு அந்த அப்பா எப்படி உங்களை ஒத்துக்கிறாரு? ஒரு நம்பிக்கை சார். ஓ, நீ அப்படி வரியா? லைக் பார்த்த உடனே வந்துட்டு அவங்க அசியூம் பண்ணுவாங்க சார். ஓகே பையன் இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. மூஞ்சி சார், மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் சார் விதம்னு இருக்கலாம். அந்த உங்க மேல இருக்க நம்பிக்கை மட்டும் இல்ல, ஒரு பொண்ணு மேலயும் இருக்க நம்பிக்கை. ஆஃப் கோர்ஸ் கரெக்ட். பொண்ணு அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அந்த அப்பாவுக்கு இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஏன் உங்க ஃப்ரெண்டு மேல இல்ல? சொல்லி தொலைங்கடா மங்குனி பயல்களாய். ஒரு பயம் தான் சார், வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஒரு பயந்தாங்கிறது என்ன? இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. உண்மை சம்பவம் இது என்னோட ஆபீஸ்ல நடந்தது. அவங்க அது சம்பவம்ல சரித்திரம். அவங்க தயிர் சாதம் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க வந்து கோல்ட் அண்ட் காஃப் இருந்தது. சோ வந்து சாம்பார் சாதம் எடுத்துட்டு வந்திருந்தேன். என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. அந்த சாப்பாடு வந்து அவங்கள நான் சாப்பிட விடல. தயிர் சாதம் வந்து அவங்கள நான் சாப்பிட விடல. என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானே டேய். சோ அந்த தயிர் சாதத்தை நான் சாப்பிட்டேன், என்னோட சாம்பார் சாதம் அவங்க. சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இப்ப அந்த பொண்ணுக்கு கோல்டு காஃப் இருக்குன்னு அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும்ல? அவங்க நார்த் இந்தியன் சார். நார்த் இந்தியன்ஸ்க்கு சளி பிடிச்சா தெரியாதா? என்னடா புத்தலாட்டது? ஏண்டா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க இந்த சோல. இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஐயோ, புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்களே. ஃபேமிலியோட அட்டாச் ஆயிருவோம். அப்பா அம்மா அவங்களோட அட்டாச் ஆகி சோ அவங்க வீட்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்க. அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம்னா லஞ்ச் பண்றோம்னா அவங்கள எதுவும் பண்ண விடாம நாமளே காஃபி போட்டு கொடுக்கறது. அதாவது அவங்க வீட்டுல அவங்களே லஞ்ச் பண்ண விடாம அவங்க வீட்டுல நீங்க லஞ்ச் பண்ணுவீங்க. ஐயாம் தொடக்கரி மாத்தாண்டம். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். நம்மளே போய் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுக்கறது. சோ நம்ம வீட்டுல ஒரு புள்ள மாதிரி, வீட்டுல உள்ள புள்ள மாதிரி அவங்க பாக்குறாங்க. வீடெல்லாம் பிடிச்சிருக்குல்ல? இது வீடு இல்ல, விக்ரமன் சார் படம் பாக்குறாங்களா? சோ பட் அந்த வீட்டு புள்ள ஒண்ணும் செய்யலையே சார். அதான் சார் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது,
இப்போ எப்படி அவங்க அம்மாவோட எப்படி நீங்க அவங்களுக்கு தோசை ஊத்தி கொடுக்குறோன்னா ஆன்ட்டி நான் ஊத்தி கொடுக்குறேன் அளவுக்கு எப்படி நெருக்கமாவீங்க? ஓ அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு முன்னால முதல்ல அவங்க அம்மாவை கரெக்ட் பண்றது அந்த பன்னு ஒரு ஓரமா நின்னு அவங்களோட பேசுறதா சார். இப்போ வீட்ல போய் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிருந்தோம்னா அவங்க அம்மாவோட போய் உட்காந்து பேசுறது. உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி நாட் ஒன்லி டாக் ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. இப்போ உங்க ஃப்ரெண்ட் எதுவும் இருக்காங்களா? இருக்காங்க சார். காலேஜ் குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. காலேஜ் டைம்ல வந்து ஸ்கேர் நிக்கும் போது எங்க அம்மா வந்திருக்காங்க. சோ அப்ப பேசி அழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். வீட்டுக்கு வரது எங்க அம்மா கிட்ட பேசி ரொம்ப என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா பாத்துக்கோங்க சார் அவங்க. அது கம்மினே. அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா. வண்டியில வந்துட்டு பெட்ரோல் போடுறது நான் இது வரைக்கும் ஒரு டைம் கூட அவங்க அமிச்சதே இல்லை சார். நான் தான் போயிட்டு ஃபில் பண்ணிட்டு வருவேன் எவ்ரிடே. எனக்காகவா? ஆமா. அவங்க பெட்ரோல் போட்டுக்கிட்டா என்ன சார் அது வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு அவங்க கூட பெட்ரோல் போட போகும்போது அங்க வந்து ஒரு இன்சிடென்ட் ஆச்சு சார். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அந்த பையன் வந்து ஒரு மாதிரி பாக்குது, காசு வாங்கும்போது டச் பண்றது. வேற பெட்ரோல் பங்க் போயிட வேண்டியதானே? உனக்கு அறிவு இருக்கா? நான் கேக்குறது வந்து சொல்றேன். இல்ல அது வந்து அவாய்ட் பண்ணிடலாம். கிராஸ் பண்ணும்போது கையை பிடிச்சி கிராஸ் பண்றது. உன்னை சேஃப்டியா கூட்டு போகணுமா இல்லையா, அதுக்காண்டி தான் கையை பிடிச்சேன். வேணாம்னு சொன்னா விட்டுருவேன். பிசிக்கலா ஏதாவது டாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எதுவும் தூக்குறது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்போ காலேஜ் போறாங்கன்னா அவங்க பேக்ல லேப்டாப்ஸ் வச்சிருப்பாங்க. சோ அந்த கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வெயிட்லாம் தூக்க விட மாட்டீங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. சிட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? ஒன் டே ஃபுல்லா நிக்கிற மாதிரி இருக்கும். லேபே வேணா லீவ் போட்டுன்னு சொல்றோம். சப்போஸ் அவளுக்கு மென்ஸ்ட்ரேஷன் டைம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேர்லாம் பண்ணுவோம். பாத்து போவோமா? வேற ரோல பாத்து போவோமா? சோபி நடக்கும்போது அவ கால் தயல படாம இருக்கோ. தாங்கி 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 தாங்கினது போதும். பட் இன்னொன்னுமே அவங்களுடைய மென்சுரல் பீரியட் டைம்ல அவங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. சார் தெரியும் சார், அந்த அளவுக்கு ஹோப் நான் கொடுத்து வச்சிருக்கேன் சார் அவங்க கிட்ட நானு. ஏன்டா இப்படி புரிய சொல்ற? அவசரத்துக்கு அப்படிதான் தோணுச்சு. ரொம்ப கேர் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொன்னது வந்து அவங்க ராங் டிசிஷன் எடுப்பாங்கல்ல. ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க, மேபி நமக்கு அந்த பையன் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அந்த பையன் ஒரு ஏதோ ஒரு விஷயம் ராங்கான கேரக்டரா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவனை பத்தி நம்மளுக்கு ஒரு ராங்கான நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள என்ன நிறைய இருக்குது இருக்கும். சரி அவன் ராங்கான பையன் இல்லாத உங்களுக்கு தெரியாத பையன் வச்சுக்கோங்களேன். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். தெரியாத பையனா ஃபர்ஸ்ட் நான் அவனை எப்படி நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்பேன். நான் நன்னா இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவன் நன்னா இருக்கப்படாது. நம்ம ஃப்ரெண்டாக போறோம், அவங்க லவ்வரா சூஸ் பண்றோம், அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. என்ன ப்ராசஸ்? இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டானா? டக்குன்னு ஒருத்தன் ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு துரத்திக்கிட்டே இருப்பான். ஐ லவ் யூ. அப்ப இது லவ் தானே? இது லவ் தானே ஜெசி? இது மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு 2-3 லவ் வந்திருந்த பையமே மோஸ்ட்லி நீங்க சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆமா தானே? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு இவர்தான். இவருக்கு இதான் வேலை. என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மற்றவங்களுக்கு வேலை செய்யறது நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? இருக்கிறதுலே சோம்பேறி அவதான். மற்றவங்களுக்கு ஏதாச்சும் வேலை செய்யறேன், நான் அசைன்மெண்ட் எழுதுறேன், அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. இப்ப பசங்க உட்காந்து ஏதாச்சும் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்க, நான் முச்சு குத்துற கொடுங்கன்ட்டு வேணே வாங்குவா. நான் தான் இருக்கேன்ல. தம்பி அந்த பையனை பிடிச்சிருக்கும், அவனுக்காக கொஞ்சம் எழுதி கொடுக்கணும். அப்படி இல்லை சார், அவ அப்படிலாம் போக மாட்டான். நீங்க சொல்லுங்க. தப்பு மாமா, தப்பு. என்ன பேசுற? என்ன மாமா பேசுற நீ? சொல்லல அவ அப்படி போக மாட்டா சார். அப்பெல்லாம் போக கூடாது. போக கூடாது. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். எழுதி கொடுக்குறீங்க, அவன் மேல அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன பிரியம் இருக்கலாம். அப்படி ஏதாச்சும் இருந்து அப்படிலாம் எதுவும் இருக்காது சார். இதுதான் தவறான விஷயம். அப்படி ஏதாச்சும் இருக்கு, அப்படி போக விட மாட்டேன் சார். முதல்ல நீங்களா யாருடா? How do I tell you? அவங்க வீட்டுல வந்து அவ மேலேயும் ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், என் மேலேயும் ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஓ நீ அப்படி வரியா? அப்பெல்லாம் போக விட மாட்டேன்னா புரியல எனக்கு. அது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பேசுற விஷயம் எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் சார். அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவீங்க? அதெல்லாம் அலோவ் பண்ணுவோம். அதெல்லாம் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். நான் எதுவும் அதுக்குள்ள எனக்கு புரியல. இதுக்கெல்லாம் நீங்க அலோவ் பண்றது நீங்க யாரு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்சிருக்கடா. எனக்கு அந்த பொண்ணை பத்தி கூட பெருசா கவலை இல்லடா, உன்னை பத்தி தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். நீங்க வந்துட்டு எல்லாமே என் ஃப்ரெண்டு நினைக்கிறதும் என் ஃப்ரெண்டு சொல்றதும் எனக்கு தான் தெரியும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அது அப்படி கிடையாது. ஆக்சுவலி நீங்க பண்றது எல்லாமே ஃப்ரெண்ட் அவங்களுக்கு தெரியுமா? தெரியும். வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எல்லாமே நீங்க சொல்லிடுவீங்களா? அப்படி இப்படி இருக்க முடியும். அவங்க எனக்கு இது சரியா பண்ணல. அப்படி எப்படி அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்க முடியும்? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்லல. நானும் மத்த பொண்ணுங்கிட்டயும் பேசுவேன். க்ளோஸா பேசுற மாதிரி அப்பலாம் க்ளோஸ் ஆயிட மாட்டேன் அவ்வளவு சீக்கிரத்துல. அவங்க உன்னால முடியாது காண்டிமாக இல்ல. ஆமா எனக்கு அந்த
இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை சார். நீங்க தவிர எல்லா பசங்களும் தப்பா? நான் அப்படி சொல்லி நீங்க சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. அப்பா அப்படி சொல்லி. அண்ணா 3 பாய்ஸ் தவிர எல்லா பசங்களும் தப்பா? நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஒரு பயம் தான் சார். உங்க பயத்துல தீய வைக்க எப்ப பாரு பயம் பயம். இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. அக்கறையா இருக்கக்கூடிய நண்பர்கள் ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டா என்னென்ன மாதிரியான கோச்சுக்கிறாங்க, எப்படி எல்லாம்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து பேசினாங்க. நீ எப்படி அவங்க கூட பேசலாம்? நான் தான் இங்க இருக்கல, நீ எனக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் தரணும். என்ன விட்டுட்டு போயிடாத வயசுல நான் மட்டும் தானே பூச்செல்லாம். என் கூட பக்கத்துல வச்சுட்டு அவன் கிட்ட பேசுற, அது எப்படி பேசலாம்? அவன் யாரு உனக்கு தெரியுமா? நேத்து வந்து முக்கியமாயிட்டான், நான் வேற ஆயிட்டேன். அப்படித்தானே? அப்படி இல்லடா. சரி, பேசினா தானே தெரியும் அந்த யார் அந்த பையன். இவங்களே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, நீ அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் முடிவு பண்ணிட்டேன் மைத்திலி, இந்த உலகத்துல யாரும் நமக்கு நடுவுல வரக்கூடாது. இப்போ வந்து கோச்சுக்கிட்ட வந்து ஸ்டேட்டஸ் போடுறது, சேட் ஸ்டேட்டஸ். என்னடா இப்படி ஆயிட்டீங்க? ஏன் உனக்கு இந்த வேலை? இது தேவைதானா? ஒரு விளம்பரம். ஏன் இந்த மாதிரி கோச்சுக்கிறது? நம்மள 5 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு நேத்து வந்து முக்கியமா போயிட்டானா? அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இவர்கள் அதீத அக்கறை காட்டுவதன் பின்னணியில் இருப்பது என்ன? ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கிறதுனால மட்டும்தான். ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? அதேதான், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இப்போ நம்ம சொன்னா அவன் நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்ற ஒரு பயத்துல அந்த பயப்படாத, பயப்படாதடா. பொண்ணை கமிட்டடும் ஆக விடாம இவங்களும் சொல்லாம கேரிங் பண்ணு கடவுளே அட கடவுளே பண்றேன்னு அந்த பொண்ணை கூடயே வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள மாதிரி கேரக்டர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்தது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுங்க. அதுக்கான ஆன்சர் தான் டிஃபரன்ஸ் பிட்வீன் லவ் அண்ட் பிளாட்டோனிக் லவ். ஓகேவா? தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு நாங்க வெளிப்படுத்துற நட்பின் பெயர் பிளாட்டோனிக் லவ். அது பேர் லவ் இல்ல. ஓகேவா? ஓஹோ, கதை இப்படி போகுது. இல்ல என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க தம்பி, அவங்க ஸ்ட்ரைட்டாவே பேசிட்டாங்க. ஒரு பெண் அதை ஃபீல் பண்றதுனால தானே சொல்றா. இட்ஸ் நாட் a joke brother, it's not a joke. நீங்க இந்த பிளாட்டானிக் லவ், வெறு லவ், நிறைய லேயர் இருக்கு. ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்டி, சூப்பர். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பெஸ்டி அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு ஒரு பாலின ஈர்ப்பு இருக்கு, அந்த பொண்ணு மேல ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்கு. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. உங்களுக்கு அந்த பெண்ணை காதலிக்க முடியலோ அல்லது முடியல, ஏதோ ஒண்ணு. இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கே, உனக்கு ஏன் இந்த வேலை?